ஏய் மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க தான் மாமா என்ன பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா? பொய் சொல்ற சார், இவன் தான் ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். டேய் நான் என்னடா பிரச்சனை பண்ணா? ஏய் அமைதியாரு. தம்பி நீ சொல்லு. இன்னும் 3 மாசத்துல நாங்க இந்த கடையை காலி பண்ணுமா, அது கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கான். அது காரணம் உங்க மாப்பிள்ள. கடைக்கு பட்டா இல்லையா அப்படின்னு யார் சொன்னது? 10 வருஷத்துக்கு முன்னாடி முத்தண்ணனுக்கு நான் தானே பட்டா போட்டு கொடுத்தேன். அவருக்கு இந்த விஷயம் தெரியுமே. அவர் இல்ல அவரு வேற ஒரு விஷயமா வெளியூர் போயிருக்காரு சார். டேய் உனக்காக நான் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நீ என்னடா இப்படி ஹோட்டலா பிச்சை எடுத்து திரியிறியா? அசிங்கமா இல்ல? அவங்க நம்ம தொகுதி ஆளுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்மகிட்ட தான் வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும், பிரச்சனை பண்ணக்கூடாது. பட. ரொம்ப நன்றி சார். எங்க இந்த கடை என் கையை விட்டு போயிருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அட என்ன தம்பி, நான் வந்து உன்னை பார்த்து என் உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா கடவுள் உனக்கு உதவுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான். தயவு செஞ்சு இந்த மாதிரி உனக்கு வேற எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உனக்கு கண்டிப்பா உதவுவேன். சரியா? கண்டிப்பா சார். வரட்டுமா? நல்ல மனுஷன்ல. மாப்பிள்ள தப்பானவனா இருந்தாலும் மாமா நல்ல அரசியல்வாதின்னு காட்டிட்டு போறாரு. அவர் எப்பயுமே அப்படிதான். இங்க பாரு, உன்னால முடியல சொல்லிட்டேல்ல, என் வழியில நான் பாத்துக்கிறேன். வை போன. டாக் டு எடிட்டர்ஸ் பிரசன்ஸ் கண்மணி மெஸ். இந்த மாதிரி எபிசோட்ஸ் பார்க்க மறக்காம கண்மணி மெஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.